டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். சென்னை ஈசிஆர்ல இருக்க பனையூர் அப்படின்னாலே நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தான் தெரியும். ஆனா செம்ம சூப்பரான ஒரு பீச் இருக்குன்னு பலருக்கும் தெரியாது. அந்த பீச்சை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய்ட கட்சி அலுவலகத்திலேருந்து ஒரு 600 மீட்டர்ல தான் இந்த பீச் இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே க்ரௌட் இருக்கும். மற்ற பகுதியெல்லாம் போனால் அமைதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இந்த பனையூர். ஈசிஆரில் இருக்க இந்த பனையூருக்கு தனிமை விரும்புகள் அதிகமாக வர்றதை பார்க்க முடியும். பொதுவாகவே நான் வில்லேஜில் இருக்கிற பீச்சுகளை தேடி போகிறது வழக்கம். அப்படி தேடி போனப்போ இந்த பனையூர் பீச்சுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் போன நேரம் ஒரு ஈவினிங் நேரங்க. பார்க்கறதுக்கு ரம்மியமாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் சில பேர் ஃபோட்டோ வெட்டிங் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபேமிலியாக இருந்தாங்க. மற்ற பீச்சுகளைங்காட்டியும் இந்த பீச்சுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெளி மக்கள் வராமல் அந்த லொக்கேஷனில் இருக்கிற மக்கள் ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம அட்மாஸ்பியர் எனக்கும் ரொம்ப பிடிச்சு போனதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இதே பனையூர் பீச்சில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். சொல்லப்போனால் அது ஒரு பிரைவேட் பீச் மாதிரி காமாக இருந்துச்சு. பல பேருக்கும் இந்த பீச்சு தெரியாததுனால க்ரௌடு இல்லை, பிளாஸ்டிக் இல்லை, குப்பை இல்லைன்னு வரிசையாக சொல்லிட்டு போனால். ஆனால் பீஸ் ஆஃப் மைண்டு மட்டும் எனக்கு இருந்துச்சு. சப்போஸ் நீங்களும் ஈசிஆர் வழியாக ட்ராவல் பண்ணால் அந்த பனையூர் பீச்சில் போயிட்டு உட்காந்து சில் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.